100 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 57 மார்னிங் செஷனில் ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் ட்ரைன் பண்ணேன். ஒரு 6 வேரியேஷன் ட்ரைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த 5 தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வார்ம் அப் பண்ணாமலே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது. இப்படி பண்ணால் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன், எந்த மிஷின் எதுக்குன்னே தெரியாமல் ஃபார்ம் தப்பாக போடுறது. அதனால உங்கள் பாடி பெயின் தான் அதிகமாகும். ஸோ உங்கள் ஜிம்மில் இருக்க ட்ரைனர்கிட்ட கேட்டு கரெக்டான ஃபார்மில் ட்ரைன் பண்ணுங்க. தேர்ட் ஒன், ஜிம்மில் சேர்ந்த உடனே ஹெவி வெயிட்ல ஃபோக்கஸ் பண்றது. அப்படி பண்றதுனால நோ யூஸ். லைட் வெயிட்ல கரெக்டான ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பண்ண கத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வெயிட்டை கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்க. ஃபோர்த் ஒன், ஜிம் போனா மட்டும் போதும், எதுக்கு டயட்லாம் இருந்துகிட்டு அப்படின்னு நினைக்கிறது. அப்படி மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா டயட் தான் உங்க ரிசல்ட்டோட கீ. ஃபிஃப்த் ஒன், ரெஸ்டே கொடுக்காம டெய்லி ஜிம் போறது. நம்ம பாடிக்கு ரெக்வரி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால 4 to 5 days ஜிம் போனாலே போதும். தென் இப்பதான் புதுசா ஜிம் போற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.